ಗಜವದನ ಕರುಣಾ ಸದನ ಗಜವದನ ಕರುಣಾ ಸದನ ಶಂಕರ ಬಾಲ ಲಂಬೋದರ ಸುಂದರ ಗಜವದನ ಕರುಣಾ ಸದನ அஜனமரேந்திரனு முனிவரும் பணியும் அஜனமரேந்திரனு முனிவரும் பணியும் பங்கஜ சரணா சரணோ சரணோ பங்கஜ சரணா சரணோ சரணோ ஸ்ரீ கஜவதனா கருணா சதனா நீயே மூலகீர்காதாரம் நீயே மூலகீர்காதாரம் நீயே சிவாகம மந்திரசாரம் நீயே என் வாழ்வினில் ஜீவாதாரம் நீயே என் வாழ்வினில் ஜீவாதாரம் நீ அருள்வாய் சுமுகா ஓங்கார நீ அருள்வாய் சுமுகா ஓங்கார கஜவதனா கருணா சதனா சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். அந்த உங்கள்கிட்ட நோட்புக் வரும், யார் ஏற்கனவே அதில் முகவரி கொடுக்கலையோ அவங்க கொடுத்து வச்சிங்கனாக்கா இந்த அட்ரஸ் கலெக்ட் பண்ணுறதுனுடைய நோக்கம் வேறு எதிர்காலத்தில் நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்ததுனாக்கா உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த அட்ரஸ் கலெக்ட் பண்ணுறது. அதனால் தயவுசெய்து யார் எழுதலையோ ஏற்கனவே அவங்க மட்டும் இன்றைக்கி எழுதினா போகிறோம். நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. இன்றைய தலைப்பு விவேகானந்தரும் தமிழகமும். தமிழ்நாட்டுக்கு ஒரு விசேஷமான உணர்வு பூர்வமான சம்பந்தம் சுவாமி விவேகானந்தரோடு உண்டு. அதாவது விவேகானந்தர் அவதரித்தது பிறந்தது என்று பார்த்தால் வங்க மாநிலம். ஆனால் அந்த வங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுவாமிஜியோடு இருக்கக்கூடிய உறவு என்பது தங்களுடைய மாநிலத்தவர் என்கின்ற காரணத்தினாலேயும் தங்களுடைய மொழி பேசுகிறவர் என்கின்ற காரணத்தினாலேயும் அமைந்த உறவு. அதற்கு மேலே உணர்வு பூர்வமான உறவு இருந்ததா அப்படின்னு பார்த்தாக்க இன்னி வரைக்கும் தமிழர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக இல்லை என்கின்ற முடிவுக்குத்தான் நாம் வருவோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விவேகானந்தரோடு இருக்கக்கூடிய உறவு என்பது உணர்வு பூர்வமான உறவு, சமயபூர்வமான உறவு. அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பு இன்று வரை தொடர்கிறது. அதனால் அதில் சில முக்கியமான விஷயங்கள், தமிழகத்தோடு கூட சுவாமிஜிக்கு இருந்த தொடர்பு, அது எப்படி ஆரம்பித்தது, எங்கே ஆரம்பித்தது, அது எப்படி வளர்ந்தது, எப்படி சுவாமிஜியினுடைய விக்டரிக்கு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணித்து, அதை தமிழ்நாடு எப்படி அந்த கான்ட்ரிபியூட் பண்ணினது அப்படிங்கிறத சுவாமிஜி எப்படி தேங்க்ஃபுல்லாக அக்னாலஜ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு சில கருத்துகள் பார்ப்போம். இன்றைக்கு தமிழர்களோடு சம்பந்தம் என்பது தமிழர்கள் வாழ்கிற பகுதி, அதோடு சம்பந்தம் என்று பார்த்தோம் என்று சொன்னாக்க 1892 பரிவிராஜகராக பவனி வருகிற பொழுது திருச்சூரை விட்டு திருவனந்தபுரத்திற்கு சுவாமிஜி வருகிறார். அதுதான் அவருக்கு முதலாக தமிழர்களோடு ஏற்படுகிற தொடர்பு. இப்போ ரீசெண்டாக சுவாமிஜி இன் கேரளா அப்படின்னு ஒரு புக்கு வந்திருக்கு. அதாவது கேரளத்தில் இருக்கக்கூடிய சுவாமிஜியினுடைய அனுபவங்கள் விமரிசையாக இதுவரைக்கும் யாரும் எழுதி புத்தகமாக வரல. அது சமீபத்தில் ப்ரொஃபஸர் ராதாகிருஷ்ணன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதி விவேகானந்த கேந்திரத்தினுடைய வெளியீடாக வந்திருக்கிறது இந்த 150வது ஆண்டை முன்னிட்டு. அப்படி கேரளத்தோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அவருடைய அப்சர்வேஷன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் நம்ம.
ஆனால் இப்போ நாம் பார்க்கக்கூடியது அந்த திருவனந்தபுரத்தில் அவர் யார் வீட்டில் தங்கினார், அவருக்கு தமிழர்களோடு எப்படி தொடர்பு ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கிற போது சுந்தரராமையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய ப்ரொஃபஸர். அந்த சுந்தரராமையர் அப்பொழுது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மகாராஜாவினுடைய பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தார். அதனால் அவருக்கு ராஜரீக தொடர்பு என்பதாகவும் ஒன்று இருந்தது. இவரை திருச்சூர்லேருந்து அனுப்பிச்சு திருவனந்தபுரத்தில் போய் இவர் எங்கே தங்க வேண்டும் என்பதை ஏற்பாடு செய்கிற பொழுது இவரோடு கூடவே ஒருத்தரை அனுப்பிச்சு இவரை நேரடியாக சுந்தரராமையருடைய வீட்டில் தங்குவதற்கான ஏற்பாட்டோடு அனுப்புகிறார்கள். அப்படி வாசலில் நிற்கக்கூடிய சுந்தரராம ஐயருடைய பிள்ளைகள் தான் சுவாமிஜியை பார்க்கிறார்கள். KS ராமசுவாமி சாஸ்திரிகள் என்பவர் பிற்காலத்தில் சென்னையில் ஒரு மிக பெரியவராக இருந்தவர். அவர் தான் சுந்தரராமையருடைய பிள்ளை. ஆகவே அவர் தான் அங்கே இருந்தார். அவர் ரிசீவ் பண்ணுறார். அதுக்கப்புறம் சுவாமிஜி அங்கே போய் தங்குகிறார். சுவாமிஜியின் இடத்துல அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு விடுகிறது. ஆனால் சுவாமிஜிக்கு முதல்ல ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியோட கூட ஒரு தொடர்பு என்பது அன்றைய தினம்தான் ஏற்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள் எப்படி ஆர்த்தடாக்ஸாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கான அனுபவத்தை அவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல தான் அவருக்கு கிடைக்கிறது. ஆனாலும் கூடுமான வரைக்கும் சுந்தரராமையர் இவருடைய அந்த அன்ஆர்த்தடாக்ஸி அப்படிப்பட்ட ஒரு துறவியோடு கூட எந்த அளவுக்கு தன்னால் ஈடு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து அவரை தன்னுடைய கெஸ்டாகவே வைத்து இவருடைய அறிவு திறமைக்காக, இவருடைய சமய பற்றுதலுக்காக, இவருடைய சமய ஞானத்திற்காக நிச்சயமாகவே அவர் மதிப்பு கொடுத்து வச்சுக்கிறார். அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த ஏஜிஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய மன்மதநாத் பட்டாச்சாரியா என்பவரை பற்றி நேற்றைய தினம் நான் குறிப்பிட்டேன். அவர் சென்னையில் எந்த வீட்டில் தங்கியிருந்தார் என்று. நேற்றுக்கு சிகாகோவில் சுவாமி விவேகானந்தரை பற்றி சிகாகோவுக்கு அவர் போவதற்கு முன்னதாக சென்னையில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிற போது, அவர் தங்கியிருந்த இடத்தை பற்றி சொல்லுகிற போது மன்மதநாத் பட்டாச்சாரியா என்பவரை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த மன்மதநாத் பட்டாச்சாரியா எதேச்சியா தன்னுடைய அலுவலக வேலை நிமித்தமாக திருவனந்தபுரத்திற்கு வந்திருந்தார். அது எப்படியும் அவருக்கு இந்த அவர் அங்கே வந்திருக்கிறாருங்கிற தகவல் விவேகானந்தருக்கும், அப்போ தான் விவேகானந்தருங்கிற பேரே அவருக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன், இந்த சன்னியாசிக்கும். அதை போலவே அந்த மன்மதநாத் பட்டாச்சாரியாவுக்கு சுவாமிஜி அங்கே இருக்கிற விஷயமும் தெரிஞ்சது. மன்மதநாத் பட்டாச்சாரியாவுக்கும் சுவாமிஜிக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னாக்க, ஹைஸ்கூல் டேஸில் 2 பேரும் கோ ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ்லேயும் தே கண்டினியூ டு பி கோல் ஸ்டூடெண்ட்ஸு. அதோட கூட இன்னொரு அட்டாச்மெண்ட் என்னன்னா, இவ அப்பா ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு நியாய தர்ஷகர். அதாவது நியாயம் மீமாம்சா அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த தர்ஷனத்தில் நியாயசாஸ்திரத்தில் ஒரு பெரிய நிபுணர். அதனால் மன்மதநாத் பட்டாச்சாரியாவினுடைய அப்பா மேலேயும் இவருக்கு மரியாதை உண்டு. அதனால் அவருடைய பிள்ளைங்கிறதுனாலையும் மன்மதநாத் பட்டாச்சாரியாவின் இடத்துல ஈடுபாடு. அதை விட இன்னொரு ஈடுபாடு, தன்னோடு கூட படித்த பையன். அதனால் ஒரு கோ ஸ்டூடெண்ட்டுன்னா ஒரு ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட், காலேஜ் மேட் அப்படிங்கிறதுனாலையும் அந்த ஒரு பழக்கம் இருந்தது. அதனால் இவர் என்ன பண்ணுவார், சுந்தரராமையர் வீட்டில் இருக்கிற போது அடிக்கடி அவர் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ சுந்தரராமையர் அதை நீர் இந்த பெங்காலி தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் அதிக நேரத்தை நீர் பெங்காலியோடு கழிப்பதாகவே எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அவர்கிட்ட குற்றம் சாட்டி பேசினார். அப்போ அவர் சொன்னார், உண்மைதான், எப்பொழுதுமே பெங்காலிஸ் ஆர் பெரோக்கியல் யூனோ. ஸோ பெங்காலிகளுக்கு கொஞ்சம் இன உணர்வு ஜாஸ்தி. அதனால் என்னுடைய மாநிலத்தவன் அப்படிங்கிறதுனால எனக்கு உன்னோட இருக்கிறத விட அவனோட போய் இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இயல்பாக வரும். அதை நான் ஒன்றும் மறைக்க விரும்பலை, அது ஒரு காரணம்தான். ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் சுந்தரராமையர். வேற ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இந்த ஆச்சாரமான தென் பாரதத்தினுடைய இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நான் அழுத்து போயிட்டேன். இங்கே ஒரு நாள் கூட நீங்கள் மீன் பண்ணவே இல்லை, என்னால் மீன் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் மீன் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணித்துன்னா நான் எங்கே போகிறது? அதனால் இயல்பாகவே அவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கும். அதனால் நான் இந்த சைவ சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலேயும் இடையில அந்த உணவு நாக்கு ருச்சிக்காக அந்த சாப்பாடு அங்கே கிடைக்கிறதுங்கிறதுனாலையும் தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இவர் சொன்னார். இந்த வார்த்தை வந்த உடனே 2 பேருக்கு இடையில்
இந்த மீன் சாப்பிட்றது, மாமிசம் சாப்பிட்றது, அதை பற்றிய சர்ச்சையை சுந்தரராமையர் கிளப்பினார். இந்த மாதிரி ஒரு சாமியார் அப்படியெல்லாம் இருக்கலாமா, அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றது நல்லதா, முதல்ல மீன் சாப்பிட்றதோ மாம்சம் சாப்பிட்றதோ ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதை டிஃபெண்ட் பண்ணி சுவாமிஜி பேசினார். அதாவது சுவாமிஜியினுடைய அந்த ஆப்சர்வேஷன் இஸ் நாட் கரெக்டுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டால், சுவாமிஜியினுடைய ஆப்சர்வேஷன் வித் ரிகார்ட் டு திஸ் ஃபுட், அது நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும். ஒரு குலத்தவர்களுடைய பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கம் என்பது உடனடியாக மாற்றிக்கொள்ள இயல்பானது அல்ல. அது ஒரு குலத்தினுடைய பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக அவர்கள் சாப்பிட்டு வருகிற பொழுது அந்த உணவு பழக்கத்தை உடனடியாக மாற்றிக்கொள்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அது நடைமுறை சாத்தியமும் கூட கிடையாது. அதனால சுவாமிஜி ஆஸ் ஏ பெங்காலி மீன் சாப்பிட்டதோ அல்லது ஒரு காயஸ்த சத்திரியா அப்படிங்கிற முறையில் அவர் மாம்சம் சாப்பிட்டதோ நம்மளை, அதாவது பெங்காலி பிராமின்ஸ் வில் டேக் ஒன்லி ஃபிஷ், அவர்கள் மற்ற மாம்சம் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் பெங்காலி சத்ரியாஸ் அண்ட் அதர்ஸ் தே வில் டேக் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான் வெஜிடேரியன் டயட். அதில் ஒன்றும் அவர்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இவருக்கு ரெண்டுமே பழக்கம். ஒன்று பெங்காலிங்கிற முறையில் மீனும் கூட. அதில் கூட இன்னொரு விஷயம், எனக்கு இந்த பெங்காலிஸ் ஃபிஷ் சாப்பிடுவாங்கன்னு தான் தெரியுமே தவிர அதில் ஸ்வீட் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது, சால்ட் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு தெரியவே தெரியாது. கன்னியாகுமரியில் நான் கேந்திராவினுடைய செக்ரட்டரியாக இருக்கிற போது ஒரு பெங்காலி ஃபேமிலி எங்கேருந்து வந்துவிட்டு எங்களுக்கு ஃபிஷ் வேணும் ஃபிஷ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த ஹோல் சீஷோர் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷ். நீங்கள் எந்த இடத்துல ஃபிஷ்ஷுக்கிட்டே நடுப்புற நின்றுட்டு ஃபிஷ் வேணும் ஃபிஷ் வேணும்னு எங்கிட்ட கேட்குறீங்க, கோ டு எனி மார்க்கெட் யூ வில் கெட் ஃபிஷ் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே அந்த லேடி சொல்கிறேன், நோ 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 தட் ஃபிஷ் வி வாண்ட் டேக், வி வாண்ட் ஸ்வீட் ஃபிஷ் அப்படின்னா. மேக் இட் ஸ்வீட், வாட் இஸ் தேர், யூ புட் சம் சுகர், யூ ஆட் சம் குட், அதுக்கப்புறம் நீங்கள் தயார் பண்ணுங்க. தயாரிக்கிறதுல தானே ஸ்வீட்டாக சால்ட்டான்னு தெரிய முடியும். மீனில் என்ன இருக்குது ஸ்வீட் அண்ட் சால்ட்டுன்ட்டானா. எனக்கு அந்த விஷயம் தெரியாததுனால நான் மட்டுக்கு அப்படி சொல்லிவிட்டேன். அப்போ தான் சொன்னால், கடலில் பிடிக்கிற மீனுக்கு பேர் சால்ட் ஃபிஷ்ஷு, இந்த குளத்துலேயும் ஆற்றுலேயும் பிடிக்கிற மீனுக்கு பேர் ஸ்வீட் ஃபிஷ்ஷு. பெங்காலிஸ் ஆர் அக்கஸ்டம்டு டு டேக் ஒன்லி ஸ்வீட் ஃபிஷ் அண்ட் நாட் சால்ட் ஃபிஷ். ஸோ நோ பிராமின் இன் பெங்கால் வில் டேக் ஏ சால்ட் ஃபிஷ். கடலில் இருக்கிற மீனை அவன் சாப்பிட மாட்டான். அவன் சாப்பிட்றதெல்லாம் அதனால தான் புக்கூர், கமார் புக்கூர். இந்த புக்கூர்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது எதனால் வருதுன்னு கேட்டாக்க, ஆல்மோஸ்ட் எவ்ரி வில்லேஜ் வில் ஹாவ் ஏ பாண்டு. அந்த பாண்டு தான் மையமாக வச்சு அந்த ஊருக்கு ஒரு பேர் வரும். அதை விட எல்லாருடைய வீட்டுக்கு பின்னாடியும் கூட நமக்கெல்லாம் எப்படி கீரை பாத்தி போட்டிருக்கோம், அந்த காய்கறி தோட்டம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்களோ, அந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடியே அவங்க ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி, ஒரு பாண்டு மாதிரி, ஒரு ஏரி மாதிரி ஏதாவது ஒன்று வளர்த்து வைப்பாங்க. அதில் இந்த மீன் வளர்க்குறதுங்கிற பழக்கம் இருந்தது. மீனை சாப்பிட்றதுக்கு அதுதான் பயன்படுத்துவாங்க. அதனால் இவர் அந்த விஷயத்தை பற்றி சொல்லுகிற போது அவரால் அதை மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் சுவாமிஜியினுடைய ஆப்சர்வேஷன், சுந்தரராமையர் அவர் சொன்னது என்னன்னு கேட்டாக்க, புராண காலத்தில் அனைவருமே புலால் உண்டு வந்தார்கள். பௌத்தம் பரவிய பின்தான் மரக்கறி உணவு பழக்கம் ஏற்பட்டது. மாமிச உணவை விட்டதனால்தான் பாரத மக்கள் பலவீனர்கள் ஆனார்கள். மீண்டும் அசைவ உணவு பழக்கத்தை பாரத மக்கள் யாவரும் மேற்கொண்டால்தான் பாரதம் பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்குள்ளிருந்தாலும் சரி, அதற்கு வெளியே வந்தாலும் சரி, சக்தியுடன் இருக்க முடியும். அதனால் டு பிகம் எ ஸ்ட்ராங் நேஷன் we should propagate non-vegetarian diet for everybody. Everybody should take meat அப்படிங்கிறது சுவாமிஜியினுடைய பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். இதனால் எனக்கு தான் அதிகமான பிரச்சனையே வந்திருக்கிறது. ஏன்னு கேட்டாக்க, நான் என்னுடைய ஒவ்வொரு இடத்துக்கு போகிற போதும் சுவாமிஜியை பற்றி அவங்களுக்கு தெரியாத ஒரு தகவல், அவர் ஒரு நான் வெஜிடேரியனுங்கிறது தான். அது தெரிஞ்ச உடனே அவரை பற்றி அபிப்பிராயத்தை அப்படியே கீழே போட்டுருவாங்க. அப்போ என்னை யோ நீங்கள் வராத, உங்கள் விவேகானந்தர் நான் வெஜிடேரியனாமே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னவர்கள்லாம் தூத்துக்குடியில் எனக்கு கணேசன் ஆடார் என்கிட்ட வீட்டுக்கே வராத, எனக்கு தெரியவே தெரியாது, அவர் இது நாள் வரைக்கும் நான் வெஜிடேரியன் தெரிஞ்சிருந்தால் நான் அந்த சுவாமியும் கும்பிட்டுருக்க மாட்டேன், ஒன்றையும் உள்ளே விட்டுருக்க மாட்டேன்னாரு. நான் சொன்னேன், ஒரு ஆளை எப்போவுமே ஜட்ஜ் பண்ணுகிற போது நீங்கள் அவன் என்ன சாப்பிட்றாங்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, வாட் ஹி டெலிவர்ஸுங்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணுங்க அப்படின்னா. வாட் கம்ஸ் அப் டு யுவர் மவுத் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் கோஸ் இன் டு யுவர் மவுத். ஸோ அதனால் வாட் கோஸ் இன் டு யுவர் மவுத் மே பி டிஃப்ரெண்ட்டு,
மே நாட் பி பேலட்டபிள் டு யூ, பட் அட் தி சேம் டைம் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி மவுத் அதைத்தான் நீ மதிக்கணுமே தவிர இதை மதிக்கக்கூடாது. அதுவும் அப்பேற்பட்ட சுவாமிஜி மாதிரி இருக்கிற ஸ்டேச்சரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அவன் என்ன சாப்பிட்டான், என்ன சிகரெட் ஸ்மோக் பண்ணாரா பண்ணலையாங்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னேன். இங்கே ருக்மணி அருண்டேல் என்னை இப்படி தான் ஒரு தடவை கன்ஃபரன்ட் பண்ணிட்டா. அவளை நான் பார்க்க போகும்போது அவள் வெஜிடேரியன் காங்கிரஸினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவள். அவள் வந்து நான் விவேகானந்த கேந்திர செக்ரட்டரி வந்திருக்கேன்னு பார்க்கலான்னு சொன்னால், பார்த்துட்டு இவர் விவேகானந்தா வாஸ் நான் வெஜிடேரியன், டிட் ஹி நாட் அட்வொகேட் நான் வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்ட்டா. எஸ் அப்படின்னா நான் இன்னொன்று என்ன சொன்னேன், நோ நோ நோ, ஐ வில் நாட் ஹேவ் எனி கான்டாக்ட் வித் த பீப்புள் ஹூ சே தட் நான் வெஜிடேரியன் ஃபுட் ஷுட் பி ப்ராபகேட்டட். வி ஆர் ஆல் ஃபார் ப்ராபகேஷன் ஆஃப் வெஜிடேரியனிசம். த்ரூஅவுட் தி வேர்ல்டு வி ஆர் ப்ராபகேட்டிங் வெஜிடேரியனிசம் அண்ட் தட் டூ இன் பாரத். நீங்கள் வந்து இதை செய்வீங்களான்னு கேட்டாவே நான். அதனால் வந்து நான் அப்புறம் அவளுக்கு விளக்கினேன், சுவாமிஜி ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் இப்படி சொன்னார், தட் இஸ் நாட் இன் டோட்டலாக உங்கள் எல்லாரையும் பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ் இல்லை அது, முதல்ல அது தெரிஞ்சுங்க. அவருடைய அப்சர்வேஷன் அது, அவ்வளோதான். அவருடைய அப்சர்வேஷனில் அவர் சொன்னது அது. ஆனால் உண்மை என்னன்னாக்க, அட் நோ பீரியட் ஆஃப் ஹிஸ்டரி யார் சாப்பிட்டுருந்தாங்கங்கிறதுக்கு என்ன ரெக்கார்டு எவிடன்ஸுங்கிறத பார்க்காதீர்கள். என்ன ரெக்கார்டில் எவிடன்ஸ் இருக்குது, எந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டாம். பை அவரோன் நம்முடைய பகுத்தறிவின் துணை கொண்டு பார்க்கிற போதே மனித சமுதாயத்திற்கு மாமிச உணவு தேவையற்றது. இதுதான் நியதி. ஏன்னா இந்த ஜீரண உறுப்பு எதுவுமே மாம்சத்துக்காக படைக்கப்படலை. பகவான் படைக்கிற போதே இது மாம்சம் சாப்பிட்ற ஜீவன் அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக சில உறுப்புகளெல்லாம் கொடுத்துருக்கான். த டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி அதுக்கு தனி. அதனால் இந்த வயத்தில் இருக்கிற ஜீரண உறுப்புகளே வேறு, அதே மாதிரி பல்லு வேறு. ஆனால் மனிதர்களுக்கோ அல்லது சாகபட்சைகளுக்கோ அப்படி எதுவுமே கொடுக்கல. அதனால் நிச்சயமாக மனிதர்கள் யாரும் மாம்சம் சாப்பிடக்கூடாது. அவன் இங்கிலாந்தில் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, அவன் அமெரிக்காவில் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, அவன் பாரதத்தில் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, அவன் எந்த ஜாதியில் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, தன்னுடைய குல வழக்கத்தை காட்டி கூட சாப்பிடக்கூடாது. இதில் ஒன்றும் சந்தேகமே இருக்கக்கூடாது நமக்கு. அதாவது ஆன்மீகத்தினுடைய முதல் அடி எடுத்து வைக்கிறது எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க, ஒரு உயிரை என்னுடைய வயிற்றுக்காக நான் கொலை செய்வது தான் மகாபாபம். வேற என்ன காரணத்துக்காகவும் கொலை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வயிற்றுக்காக கொலை பண்ணுறது ரொம்ப உத்தேசம் ரொம்ப உயர்ந்ததா? உலகத்திலேயே அதிகமான கொலைகள் எதற்காக நிகழ்கின்றன? வயிற்றுக்கு உணவிடுவதற்காகத்தானே உலகத்தில் அதிக கொலைகள் நிகழ்கின்றன. அதிகமான ஆடுகள், அதிகமான கோழிகள், அதிகமான உயிரினங்கள் எதற்காக வதைக்கப்படுகின்றன? வயிற்றுக்காகத்தானே. ஆகவே வயிற்றுக்காக இன்னொரு உயிரை கொலை பண்ணி இதை வந்து ஒரு சுடுகாடாக்கி உன் வயிற்றை இடுகாடாக்கி, அதுவும் பகவான் குடியிருக்கிறது இது. உள்ளம் உடம்பு ஊனுடம்பு ஆலயம் சொன்னோம்லே, உள்ளம் பெருங்கோயில்னு. அந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்றால் இந்த ஆலயத்துக்குள்ள பகவான் இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பகவான் இருக்கிற இந்த வயிற்றுக்குள்ள நான் வெஜிடேரியன் டயட் ஷுட் நாட் கோ. இதில் ஒன்றும் இது சுவாமி விவேகானந்தர் சொன்னாலும் சரி, வேறு யார் சொன்னாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னைக்கு இருந்ததில் அவருடைய அப்சர்வேஷன், அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பழக்க வழக்கத்தினால மட்டும் இல்லை, அவர் என்ன நினச்சிவிட்டாரு, இந்த வீக்காக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். பட் ஒன்று நினைவு வச்சுக்கணும், வீக்னஸுக்கும் இந்த வெஜிடேரியனிசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் வெஜிடேரியன் பீப்புள் ஆர் மோர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதும் ரொம்ப தப்பு. மோஸ்ட் வெஜிடேரியன் அனிமல் இஸ் எலிஃபென்ட். அதை விட ஸ்ட்ராங்கான அனிமலே உலகத்திலே கிடையாது. இட் இஸ் பியூர்லி எ வெஜிடேரியன் அனிமல். அதனால் அதிலிருந்தே நமக்கு தெரியும் ஸ்ட்ரென்த்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஸ்ட்ரென்த்துக்கு புரோட்டீன் தேவைங்கிறத ஒத்துக்கலாம். பட் புரோட்டீன் கம்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் மீட் அப்படிங்கிறது அபத்தம். அதனால் தாவர உணவு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது சுந்தரராமையர் ரொம்ப நேரம் விளக்கினார். ஆனாலும் கூட விவேகானந்தர் அவர் கருத்தை ஏற்றுக்க தயாராக இல்லை, விவேகானந்தருடைய கருத்தை சுந்தரராமையர் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஆகவே அது அப்படியே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல சுவாமிஜி தங்கின 9 நாட்கள், திருவனந்தபுரத்தில் அவர் தங்கியிருந்த அந்த 9 நாட்களை பற்றி நவராத்திரி, சுவாமிஜியுடன் எனது முதல் நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ராமசுவாமி சாஸ்திரிகள் ஒரு டைரி எழுதியிருக்கிறார். இதை பற்றி ஒரு நோட்டை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி சென்னையில் அவர் கழித்த 9 நாட்கள், அதுக்கு பேர் விவேக நவராத்திரின்னு சென்னையினுடைய லைஃப்லேயே வரும். அதனால் அதுக்கு சுவாமிஜியினுடன் எனது 2ஆம் நவராத்திரி அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த குடும்பத்தோடு ஏற்பட்ட தொடர்பு தான் முதல்ல இவருக்கு ஏற்பட்டது. அப்போது ஒரு நாளைக்கு சுந்தரராமையர் இவர் அழைத்து கொண்டு ஒரு கிளப்புக்கு போகிறார். ஒரு கிளப்பு என்று சொன்னாக்க ஒரு எல்லாரும் கூடி பேசக்கூடிய ஒரு இடம், வேறு டைப் ஆஃப் கிளப் இல்லை.
அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிற பொழுது அங்கே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையை சந்திக்கிறார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சுவாமி விவேகானந்தரோடு உரையாடுகிறார். அப்போ தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிற போது, ஆஸ் யூ ஆர் திங்கிங் ஐ எம் நாட் எ ஹிந்து, ஐ எம் எ திராவிடியன் அப்படிங்கிற விஷயத்தை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவரிடத்தில் சொல்லுகிறார். அதை சுந்தரராமையர்கிட்ட இவர் சொல்லுகிற போது, இந்த ஊரில் எனக்கு ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தாக்க, சில புத்தி பேதலிச்சு போன இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் பல பேர் தங்களை இந்துக்கள் அல்ல திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்வதை இங்குதான் தெற்கே தான் நான் இதை அதிகமாக பார்க்கிறேன். அதனால் இப்படி புத்தி பேதலித்து போனதுனால் இவர்கள் சொல்லுகிறார்களோ என்னவோ, சமநிலை தவறி விட்டவர்கள். அதனால் சமநிலை தவறிய காரணத்தினால் தங்களை திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, திராவிடன்னு ஒன்று கிடையாது, ஆரியன்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துகிறார். இந்த டிஸ்கஷன் போது சுந்தரராமையர் சொன்ன ஒரு விஷயத்தை மறுதளித்து சுவாமிஜி பேசுகிறார். அதை என்டார்ஸ் பண்ணணும் நம்ம டோட்டலி. எப்படி மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தன்னை திராவிடர் என்பதாக அவர் அறிமுகப்படுத்தி கொண்டாரோ, அப்போ சுந்தரராமையர் அந்த விஷயம் பற்றி பேசுகிற பொழுது ஐ எம் அன் ஆரியா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால முதல் தப்பு, நோபடி இஸ் அன் ஆரியா, நோபடி இஸ் எ திராவிடியன். ஹியர் வி ஆர் ஆல் ஹிந்துஸ். இந்த தேசத்தில் திராவிடன்னு ஒரு இனமும் கிடையாது, ஆரியன் என்று ஒரு இனமும் கிடையாது. ஏன்னா சுவாமிஜி பல இடங்களில் இந்த ஆரியன் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் ஆரியன்ஸ் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிற போதெல்லாம் நமக்கு ஒரு பிரமிப்பு என்ன ஏற்படும்னாக்கா, அவரும் இந்த இனவாதத்தை ஏற்றுக்கொண்டாரோ ஆரியன் அப்படிங்கிறத அப்படின்னு வரும். இல்லை, இங்கே ஆரியன்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த துணி நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான். அதனால் இந்த புஸ்தகத்திலேயே இப்போ நான் எழுதியிருக்கிறேன், ஆரிய திராவிட இனவாதம் குறித்து சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு ஒரு சாப்டர். அதனால் அதில் இந்த மாதிரி ஆரிய திராவிட இனவாதத்தை பற்றி அவருடைய அபிப்பிராயம் என்னவாக இருந்ததுன்னு. இந்த ஆரிய திராவிட இனவாதத்தை அவர் எங்கே முதல்ல பேச ஆரம்பித்தார்னா திருவனந்தபுரத்தில் தான். அது கூட இந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தன்னை திராவிடன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டதுனால அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அதனால இதை ஆரம்பித்தார். அப்புறம் சுந்தரராமையர் தன் ஆரியன் சொன்னோன்னே இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு. அதனால் அவர்கிட்ட சாடினார். அதனால் a Brahmin claiming himself to be an Aryan is absolutely ridiculous. Is absolutely ridiculous. The same way, a non-Brahmin claiming that they are all Dravidians, equally ridiculous. இது ரெண்டுமே அர்த்தமற்றது, அபத்தமானது, வரலாறு தெரியாதவர்கள், வீண் பெருமை பேசுகிறவர்கள் பேசுகிற விஷயமே தவிர, அதாவது ஐரோப்பியன் இடத்துல நம்முடைய சிந்தையை ஒட்டுமொத்தமாக அடகு வச்சுட்டோங்கிறதுக்கு இவா ரெண்டு பேருமே சான்று. எந்த பிராமணன் தன்னை ஆரியன்னு சொல்லிக்கிட்டு பெருமைப்படுறானோ அவனும் அது அடிமை புத்தி உள்ளவன். எவன் ஒருத்தன் நான் திராவிடன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறானோ அவனும் அப்படியே ஈக்குவலி அதே மாதிரி ஆள். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு ரேஷியல் ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னா, தட் ரேஷியல் ஐடென்டிட்டி இஸ் ஒன்லி ஹிந்து. தெர் இஸ் நோ அதர் ரேஷியல் ஐடென்டிட்டி. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ சுவாமிஜி இந்த திருவனந்தபுரத்திலேருந்து நேரடியாக மதுரை வழியாக ராமேஸ்வரம் போய், ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வந்து, கன்னியாகுமரியிலேருந்து பாண்டிச்சேரி வந்து, பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வந்தாருங்கிற தகவல் நேற்றுக்கு சொல்லிட்டேன். அந்த சென்னையில் வந்ததுக்கப்புறம் தான் அலசிங்க பெருமாள் மூலமாக அவர் போவதற்கான ஏற்பாடுகள் எப்படி நடந்தன அப்படிங்கிறத பற்றி. இப்போ வேறு சில டீட்டெயில்ஸ், அவர் சென்னையில் தங்கியிருந்த போது நேற்றுக்கு நாம் பார்க்காத சில சம்பவங்களை இன்றைய இந்த தமிழ்நாடு இந்த விஜயம் தமிழர்களோடு கூட இருக்கிற தொடர்பில் பார்க்கணும். இந்த சென்னையை பற்றி சுவாமிஜியினுடைய லைஃப்பை முதல்ல டாக்குமெண்ட் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ், த லைஃப் ஆஃப் சுவாமி விவேகானந்தா, அதில் அவர்கள் ஒரு அருமையான நோட் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். முறையான ஆன்மீக பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த கேந்திரஸ்தானம் சென்னை. இந்த சென்னைக்கு சுவாமிஜி வந்தார் அப்படிங்கிறத வெறும் சுவாமிஜி அரைவிட சென்னைன்னு போட்டவன் நிறுத்தலை. மெட்ராஸ் அப்படின்னு சொன்ன உடனேயே வாட் இஸ் மெட்ராஸ் அப்படின்னு இந்த மெட்ராஸுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கிறார்கள். அந்த அறிமுகம் என்னன்னா, இந்த நாட்டினுடைய பாரத பண்பாட்டினுடைய ஒரு கேந்திரஸ்தானம் சென்னை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால தர்மமிகு சென்னையில் அப்படின்னு பிற்காலத்தில் இதைத்தான் வள்ளலார் சொன்னார், தர்மமிகு சென்னை. இந்த தர்மமிகு சென்னைங்கிறதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸே என்னன்னு கேட்டாக்க, சுவாமி விவேகானந்தர் தர்மத்தை பரப்புவதற்காக அமெரிக்காவுக்கு போவதற்கு ஏற்பாடு பண்ணினதே இந்த தர்மமிகு சென்னை தான். அதனாலேயே இது தர்மமிகு சென்னைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நோபடி டுக் சச் லெபோரியஸ் எஃபர்ட்ஸ். இதில் என்ன வேடிக்கைன்னா, சுவாமிஜி அமெரிக்காவுக்கு போகிற விஷயம் கல்கட்டாவில் இருக்கிறவனுக்கு தெரியாதா? ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பிளான் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு.
அதுக்கப்புறம் கேத்ரிக்கு போயிட்டு அவர் நேரடியாக மும்பையில் வர்றார். அப்போ மும்பையில் இருக்கிற போது கல்கத்தாவிலேருந்து நாங்கள் அதை ஷூட் பண்ணின போனோன்னு எவனா கொண்டு கொடுத்தானா காலனா, வாயா நாங்களும் வழி அனுப்ப வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனா வந்தானா? ஒருத்தனை வரலையா. இங்கிருந்து மெனக்கெட்டு அலசிங்க பெருமாள் போகிறார் மும்பைக்கு அவரை வழி அனுப்புறதுக்கு கப்பலில். அதுதான் தமிழனுடைய உணர்வுபூர்வமான ஒன்றுதல், உணர்வுபூர்வமான அசோசியேஷன் நமக்கு சுவாமிஜியோட இருந்ததுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதனால் இது பெங்காலிகளுக்கு இல்லை. வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் சுவாமிஜி விக்டோரியஸாக திரும்பி வந்ததுக்கப்புறம் அவரை சொந்தம் கொண்டாடினானே தவிர, அதுவும் தன் மொழிக்காரங்கிறதுனால சொந்தம் கொண்டாடினானே தவிர, அவருடைய கருத்துக்களுக்காகவோ அவருடைய சிந்தனைக்காகவோ அவருடைய செயலுக்காகவோ அவர்கள் உறவு கொண்டாடலை. சென்னை தான் கொண்டாடிச்சு. அதனால் இது தர்மமிகு சென்னை. இன்றைக்கும் கூட இந்த 4 நகரம் இருக்கு, பெரிய நகரங்கள், காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ் அல்லது வாட் எவர் யூ மே கால் இட், 4 கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி. சென்னை இருக்குது, கல்கட்டா இருக்குது, மும்பை இருக்குது, டெல்லி இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. த பொலிட்டிக்கல் கேபிட்டல் ஆஃப் பாரத் இஸ் டெல்லி, த கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் பாரத் இஸ் மும்பை, த கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் பாரத் இஸ் சென்னை. சென்னைக்கு வந்தாலுடைய ஒருத்தன் பாரதத்தினுடைய கலாச்சாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கும் கூட அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை சென்னை காப்பாற்றி வருவது நமக்கு சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம். அதனால் இங்கே நம்முடைய கல்ச்சரல் ஐடென்டிட்டி இவ்வளோ தூரம் இருக்கிற காரணத்தினால தான் சுவாமிஜி வாண்டட் ஏ சென்டர் ஹியர். சென்னையில் தான் தன்னுடைய சென்டர் தொடங்கணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். தான் பிறந்த இடம், ராமகிருஷ்ணர் அவதரித்த இடம், ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் வாழ்கிற மண் அப்படிங்கிற காரணத்தினால கல்கத்தாவில் ஏற்கனவே ஒரு மடம் உருவாகி விட்டது. ஆனால் அதுக்கு அடுத்து வேற எங்கேயாவது ஒரு மடம் ஒன்று உருவாக்கணும்னு அவர் நினச்சது எங்கன்னாக்க சென்னையில் தான். அதனால் இந்த சென்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு அதோடு இருக்கிறது. இந்த சென்னையை பற்றி அவர்கள் இன்னும் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க சுவாமிஜியோட லைஃபோட அப்படின்னு பார்த்தாக்க, சென்னையில் தான் ஏராளமான இளைஞர்கள் அவரிடம் பக்தி பூண்டு சீடர்களாயினர். ஏராளமான இளைஞர்கள் அப்படின்னோடனே சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் முடிவுக்கு வந்துடாதீங்க. அவருடைய லெக்சரை கேட்க வந்த மேக்சிமம் ஆடியன்ஸே 10,000, மினிமம் ஆடியன்ஸ் 100 டு ஒரு 10,000 வரைக்கும் வேரியடு ஆடியன்ஸ் பல குரூப்பில் அவர் சந்திச்சிருக்கார். ஆனால் அவர்கள் எல்லோரும் இளைஞர்களும் அல்ல, அவர்கள் எல்லோரும் இவருடைய சீடர்களும் அல்ல, இவரை ஃபாலோ பண்ணவர்களும் இல்லை. இங்கே அதிகமான சீடர்கள் கிடைத்தார்கள் என்று சொல்லுகிற போது அழசிங்க பெருமாள் அண்ட் கோ, அழசிங்க பெருமாளும் அவருடன் கூட இருந்த இளைஞர்கள் யாரெல்லாம் சுவாமிஜி வெளிநாடு போவதற்காக துணை நின்று வேலை செய்தார்களோ, அதுக்கப்புறமும் கூட இந்த மடம் உருவாகிற பணியில் ஈடுபட்டு இருந்தார்களோ அந்த இளைஞர்களை பற்றி மட்டும்தான் குறிக்கிறோம். அது டபுள் டிஜிட். த நம்பர் டிட் நாட் எக்ஸீட் டபுள் டிஜிட். இதையும் புரிஞ்சுக்கணும். அது சிங்கிள் டிஜிட்டில் இல்லை, பட் டெஃபினெட்லி டபுள் டிஜிட்டு. அந்த டபுள் டிஜிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100 தாண்டலைங்கிறேன். அதாவது 100க்கு மேலே அவரோட கூட இருந்து வேலை செய்தார்கள் இளைஞர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 10 பேர் 12 பேர் 20 பேர் அந்த மாதிரி தான் வேலை செய்தார்கள். அதுவே பெரிய விஷயம். அதனால் அவரிடம் அதிகமாக இளைஞர்கள் பக்தி பூண்டிருந்தார்கள். அவர் அமெரிக்கா செல்வதற்கு நிதி சேகரித்து கொடுத்தது இங்கே தான். மடத்தினுடைய முதல் கிளை தொடங்கினது இங்கே தான். அவர் பாரத நாட்டுக்கு வருவதற்கு முன்னதாகவே அமெரிக்காவில் கொஞ்சம் வெற்றி கண்டு விட்டார் என்று தெரிந்தவுடனேயே அவருடைய கருத்துக்களை பரப்புவதற்காக அழசிங்கரும் சிங்காரவேல் முதலியார் போன்றவர்களும் இங்கு வேலை செய்தார்கள். அதனுடைய விளைவாக இங்கே தான் அவர் தொடங்க விரும்பிய பத்திரிகை முதலாக வெளிவந்தது பிரம்மவாதின், பிரபுத்த பாரத. இந்த 2 பத்திரிகை இங்கே தான் வந்துச்சு. பிரம்மவாதியின் பத்திரிகை நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை தொடங்க முடியல. அதை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன். ஆனால் இந்த பிரம்மவாதியின் பத்திரிகையை எப்படியாவது ரிவைவ் பண்ணிடணும்னு சொல்லி விவேகானந்த கேந்திரத்தில் நாம் விரும்பினோம். அதை ரிவைவ் பண்ணினோம். அதை ரிவைவ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு நடத்தினோம். ஆனால் அதுக்கப்புறமும் கூட அதை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து மீண்டும் பிரம்மவாதியின் மூடப்பட்டு விட்டது. அதனால் பிரம்மவாதியின் பத்திரிகை இப்போ கிடையாது. ஆனால் பிரம்மவாதியின் சுவாமிஜி காலத்தில் எது மூடப்பட்டதோ அந்த பிரம்மவாதியின் பத்திரிகையை மீண்டும் தொடங்கியது விவேகானந்த கேந்திரா தான். அதற்குன்னே ஒரு பெங்களூரில் ஒருத்தர் இருந்தார், CS குப்தான்னு. அவரோட கூட தொடர்பு கொண்டு நான் போய் எப்படியாவது இந்த பத்திரிகை சென்னையிலேருந்து வருவதற்கே இப்போ பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி இங்கிருந்து இந்த பத்திரிகை வந்தது. அதில் ஒரு பெரிய பியூட்டிஃபுல் என்னென்னா, அழசிங்க பெருமாளுடைய ஃபேமிலியில் இருக்கிற MR சம்பத்குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரையே அதுக்கு எடிட்டராக போடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் நாகராஜராவ் இங்கே இருந்தார். ஆகவே அவர்களெல்லாம் கொண்டு இந்த பத்திரிகை எப்படியாவது நடத்தி விட வேண்டும் என்கின்ற முயற்சியில் பண்ணினோம். அதுவும் கூட ஒரு சில இஷ்யூஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் அதை நடத்துவது என்பது ரொம்ப கடினமாக இருந்த காரணத்தினால எல்லாமே ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஃபார் வாண்ட் ஆஃப் மேன் பவர்
அது கடைசியில் அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சுவாமிஜிக்கு மிக பிரம்மாண்டமான நினைவு சின்னம். அமெரிக்கா எப்படி அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை கண்டு பெருமைப்பட முடியுமோ, அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிங்கிறது ஒன்றும் இல்லாமல் ஒருத்தன் கை தூக்கி நிற்கிற ஒரு பொம்பளை என்னுடைய படம் தான் அது, ஒன்றுமே இல்லை அது. அதே உலகத்தில் இவ்வளோ குளோரிஃபை பண்ணுறானுங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் கடல் நடுப்புற ஒரு வெற்று பாறையில் ஒரு மகோன்னதமான ஒரு ஆலயம், மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், ஹேவிங் தி ஆர்கிடெக்சர் ஆஃப் தி என்டையர் கண்ட்ரி, அதான் முக்கியம். அதை கன்சீவ் பண்ணுகிற போது தமிழ்நாட்டினுடைய ஸ்தபதி அதை வெடித்தான். அது நமக்கு பெருமை. எஸ்கே ஆச்சாரி. ஸோ அவர் தான் அதை, கற்பி ஆச்சாரி தான் அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக பண்ணினது. ஆகவே அவர் பண்ணினதுங்கிறது ஒரு பெரிய பெருமை, அது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை. அதை விட அவரிடத்துல சொல்லப்பட்ட தகவல் என்னன்னு கேட்டாக்க, இதில் வந்து பிளெண்டிங் ஆஃப் ஆல் ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் ஆஃப் த ஹோல் கண்ட்ரி. ஸோ அதனால் இந்த நாட்டினுடைய எங்கெல்லாம் என்ன விதமான விஷயங்களெல்லாம் இருக்கிறதோ எல்லா விதமான விஷயத்தையும் அங்கே கொண்டு வந்து இட் இஸ்